நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவனாக காட்சி அளிப்பீங்க. காட்சி அளிக்கணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. அப்போ என்ன சூழ்நிலை அந்த அந்த என்னது கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து போனாலும் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்வது அவசியம். அதனால தான் நான் அன்னைக்கு போன வாரத்தில் சொன்னேன், இனி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, இயற்கை வாழ்க்கை அப்படின்னு பேசாமல் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து மட்டும் யோசிக்கணும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைனா நீங்கள் எங்கே போனாலும் கிறிஸ்தவனாக காட்சி அளிக்கணும். நீங்கள் என்ன செஞ்சாலும் அங்கே கிறிஸ்தவனாக காட்சி அளிக்கணும். அதுதான் உங்களுடைய அசைன்மெண்ட். ஆவிக்குரிய வாழ்க்கைனா சர்ச் வரைக்கும், ப்ரே பண்ணுற வரைக்கும், பைபிள் படிக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுக்கப்புறம் நான் வெளியே போனோன்னே, இயற்கை வாழ்க்கைக்குள்ளே போனோன்னே எல்லா இயற்கை காரியத்திலும் நான் பங்கு போடலான்னு சொல்லி அப்படி ஒரு என்னது ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். கூட்டாளி கூட போனால் என்ன எல்லா காரியத்திலும் என்ன பார்க்கலாம் அப்படின்னு. ராங். அப்படி இல்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவனாக காட்சி அளிப்பீங்க. காட்சி அளிக்கணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறீங்களா? யாருக்காக வாழ்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை யாருக்காக வாழ்கிறீங்க? யாருக்காக? ஆண்டவருக்காக. உங்கள் வாழ்க்கை முதலாவது யாருக்காக? அவருக்காக. ஏன்னா அவர் உங்களுக்கு என்ன செஞ்சார்? ஜீவனை கொடுத்துருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆமென்.